எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்துக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் அந்த தோட்டத்துக்கு வந்துக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அங்கே போன இதுதான் அந்த கேட்டோட என்ட்ரன்ஸு. எங்கள் அக்கா பையன் பாருங்கள், அங்கே உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் 30 வருஷமாக இருக்காங்களாம் இந்த தோட்டத்தில். அதனால் இதெல்லாம் நம்ம தோட்டம்தான், பார்த்துக்கங்க. அந்த உட்காந்துக்கிறாங்கள, கிட்ட போய் காட்டுறேன் அப்புறமா அவங்கள. வெல்கம் டு ராசுகுட்டி பிளாக். எதுக்கு கரண்ட் அடுப்பில் வைக்காம கேஸில் வைக்காம அடுப்பில் வச்சுங்க? கண்ணுலாம் எரியுது. ஏன் எரியாது உங்களுக்கு? மண் அடுப்பில் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். இதுக்கு அப்போ தான் கேஸு சிலிண்டரு அடுப்பு எல்லாம் வந்துடுச்சு. இதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அதில் செஞ்சுனுக்கிறேன். என் தம்பி ஊரில் இருந்து வந்துருக்கான், அதனால மீன் குழம்பு. இல்லை, கண்ணுலாம் எரியுது, அதனால தான் கேட்டேன். எரியாதுப்பா உனக்கு. இப்போ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் யார் யாருன்ட்டு, சரிங்களா? வாங்க பார்ப்போம். அவங்க தான் எங்கள் பெரிய அக்கா, பேர் சந்தியா. அவங்க சின்ன அக்கா பார்த்துக்குங்க, பேர் பிரித்தியா. அவன் உள்ளே போகிறான்ல, அவன் வந்து தம்பி பிரவீன், சரிங்களா? இவங்க தான் பெரியப்பா பெரியம்மா. பாருங்க, பேத்தி கூட விளையாடிங்கிறாங்க, வீடியோ எடுக்கிறேன். வீடியோக்கு வரத்துக்கு எல்லாம் கூச்சப்படுறாங்க மக்களே, என்ன பண்ணது? அக்கா, மீன் குழம்பு, அப்புறம் வறுத்த மீனா, அப்புறம் வந்து நீர்கோழி. அதெல்லாம் சாப்பிடுவீங்க? அதெல்லாம் சாப்பிட்ட உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க மக்களே, இந்த தோட்டத்தில் வந்து 30 வருஷம் ஆகுதான். அவங்க பார்க்கறதுக்கு தான் இடம் அப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, சூப்பரான இடம். மேலே போனால் பைபாஸ், ஒரே பஸ் பிடிச்சா ஊருக்கு போயிடலாம். அவன் வேறு வீடியோக்கு குறுக்க வரான், தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க இன்னும் காட்டுறேன். இவங்களாம் தோட்டத்துக்கு நாங்கள் தான் காவலுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்களாம் முக்கியமான ஆளுங்க, இவங்களாம் அந்த தோட்டமே வராது. இவங்க தான் பார்த்தீங்களா, ஒருத்தரை கூட இங்கே விட மாட்டேன். யார் வந்தாலும் ஒரே சவுண்டு தான், வெளியில் போயிடுவாங்க பயந்து. அந்த அளவுக்கு தைரியசாலி இவங்களாம். இன்னும் இருக்காங்க 2-3 பேர். இதோ அங்கே உட்காந்துக்கிறாங்க, ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிறார், தெரியுதுங்களா? அவர். இன்னும் 2 பேர் இதோ அங்கே உட்காந்துக்கிறாங்க. பாருங்க மக்களே, கொய்யாக்காலாம் இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கும். உள்ள கொய்யாக்கா, அப்புறம் தென்னை மரம் இருக்கு, அப்புறம் மாமரம் இருக்கு, அப்புறம்லாம் எலுமிச்சை மரம் இருக்கா, எலுமிச்சங்கன்று இருக்கான், கமலா ஆரஞ்சு இருக்கான், அப்புறம் சின்ன சின்ன பூச்செடி இருங்க. விதவிதமாக மாஞ்செடிலாம் வச்சுக்கிறாங்களாம். சொல்ல பெட்ரோல் பழம் அப்படின்னு எதனா இருக்கா? சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மாம்பழம், குட்டி குட்டியாக இருக்கும். மரத்துலேயே பழுத்துரும். பழுத்து அப்படியே உச்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குண்டாக இருக்கும். ஆமாம், குண்டாக இருக்கும் மக்களே. அதெல்லாம் காலி ஆகிடுச்சா? இல்லைன்னா காட்டியிருப்பேன். வாங்க அங்கே போய் காட்டுறேன். வாங்க. நல்லா உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். இது வந்து மருதாணி. ஆமாம், மருதாணி. அப்புறம் இருங்க, பேக் கேமரா போட்டு காட்டுறேன்.
இதெல்லாம் கொய்யாக்கா மரம் தான். அதெல்லாம் இப்போ தான் காய் பிஞ்சுலாம் கொடுத்து 1-2 இருக்கு. இது ஃபுல்லாக மாமரம் பாருங்கள். இது மாமரம். அவங்க சொன்னாங்களே ஏதோ பெட்ரோல் மாமரம் சொல்லிட்டு, அதுதான் அது. மருதாணி பாருங்களாம். ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை பா. இவ்வளோ பெரிய செடி தான் நான் பார்த்துக்கிறேன். பாருங்களா, இது மருதாணி தான். எவ்வளோ ஹைட்டு பாருங்களா, மரம் மாதிரி இருக்கு. அரேப்பா, இவ்வளோ ஹைட்டு இருக்கு. பாவம், இந்த மரம் இடி வந்துச்சான், காஞ்சி போயிட்டு இருக்கு. பாருங்கள், இங்கே சப்போட்டா மரம். இதுதான் ஹைலைட்டு. எங்கே எப்படி இருக்குது பாருங்கள். வச்சிருக்கு சப்போட்டாலாம். பாருங்கள், சப்போட்டா இருக்கா. இதுக்கு நாங்கள் இதுக்காகவே வருவோம். இங்கே வந்து கொய்யாக்காய், மாங்காய், இளநீ வெட்டி கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் வந்தோம்னா சிக்கனு, மீன், நான்வெஜ் ரெடி பண்ணி தருவாங்க. சண்டே மட்டும் வந்து அழகாக அப்படி ரிலாக்ஸாக இருந்துட்டு. இங்கே வந்து இன்னொன்று காட்டுறவாங்களா, இதில் வந்து உள்ளெல்லாம் இறங்கி குளிக்க முடியாது. வெளியிலேருந்து வேணால் காட்டுறேன். இந்த காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் 30 வருஷமாக துணி துவைப்பாங்க, குளிப்பாங்க. பாருங்கள், இந்த கிணத்துல தண்ணியே வற்றாது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மேலே தெரியுதுங்களா தண்ணி? அழகாக தண்ணிலாம். ஆனால் குடிக்கிற தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் குடிக்க மாட்டோம் நாங்கள். இங்கே தான் துணி வாஷ் பண்ணுவாங்க. பாத்ரூம் கட்டியிருக்காங்க. வேஸ்ட்டு துணிலாம் இருக்குல்ல, அதை வச்சு பாத்ரூம் கட்டியிருக்காங்க, குளிக்கிறதுக்கு மட்டும். பாருங்கள், அது பலா மரம். காய் வைக்கல, ஆனால் மரம் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கே தேன் மாதிரி இருக்குங்க கொய்யாக்கா. பாருங்கள், பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. சுற்றி சுற்றி பார்த்தா கொய்யாக்காவாக இருக்குங்க. வாங்க, இதோ வந்துட்டார் பார்த்தீங்களா. எங்கே போனாலும் பின்னாடி இவர் வந்துடுவார். இருங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சான். சரி, டிஷ் வாஷ் பண்ணிட்டேன், சாப்பிட்டேன். டைம் ஆகுது, ஊருக்கு வேறு போகணும். அதனால் சீக்கிரம் வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். தண்ணிலாம் சென்னையில் தண்ணிக்கு பந்தம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, தண்ணி பஞ்சன்றதே இங்கே வந்ததில்லை. இது வரைக்கும் வந்ததில்லை. பார்த்தீங்களா, தண்ணி காட்டினல மேலேயே இருக்குது. பார்த்தீங்களா தண்ணி இதே மாதிரி தான் இருக்கும். அது நான் பார்த்தேன், சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து தண்ணி குறைஞ்சதில்லை. மேலே தான் இருக்கும் அந்த தண்ணி. எங்கள் ஊர்லாம் போனால், எங்கள் ஊருக்கு போனோம்னா போர்லாம் இல்லை வீட்டில். தெருவுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குழான்ட்டு இப்போ போட்டிருப்பாங்கல்ல கவர்மெண்ட்டில், அந்த தண்ணி தான். அதில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதை தான் குடிச்சாகணும். துணி வாஷ் பண்ணுறது அது மற்றபடி சமாச்சாரம்லாம் பக்கத்தில் நெல் பயிரெலாம் வைப்பாங்க. அங்கே போயிட்டு துணி வாஷ் பண்ணிட்டு வருவாங்க டெய்லி. ஆனால் அங்கே வந்து காட்டுறோம், அது ஒரு விளாகாக போடுறாங்க பாருங்கள் தண்ணி. ஆனால் எங்கள் ஊரில் வந்து எப்படி சொல்கிறது, பச்சை பசேல்னு இருக்கும். சுற்றி பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். இப்படி நெல் பயிர் தான் எங்கள் ஊரில் அதிகமாக. நெல் பயிர், அப்புறம் என்ன போடுவாங்க, வேர்க்கடலை போடுவாங்க, அப்புறம் கரும்பு, இது மாதிரி தான் போட்டுனே இருப்பாங்க. எப்போ போய் பார்த்தாலும் பச்சை பசேல் தான் இருக்கும். காஞ்சி போன மாதிரியே அங்கே தெரியவே தெரியாது. சூப்பராக இருக்கும். ஒரு டைம் அங்கே போகிறோம், விளாக் எடுக்கிறோம். சரிங்களா, இப்போது டைம் ஆகிடுச்சு, கூப்பிட்றாங்க, வாங்க அப்போது போயிட்டு சாப்பிடுவோம். சரிங்களா, வரும்போது ரெடி ஆகினே இருந்துச்சு, இப்போது ரெடி ஆகிடுச்சு.
பார்த்தீங்களா எப்படி மீன்? வாங்க உள்ளே போயிட்டு காட்டுறேன். வருகிறது மட்டும் கேஸில் வைப்பாங்க. என்னங்க நியாயம்? வாங்க, கேட்டு என்ட்ரன்ஸு தான் பாருங்க. அடுப்பில் செய்வோன்ட்டு இப்போ கேஸில் பண்ணுறாங்க பாருங்க. தவா இல்ல, அந்த கல்லு, தோசை கல்லு இல்ல, கேட்டா வச்சா தவா இல்லைன்றாங்க பாருங்க. சரி வைய, இந்த தவா தான் இருக்கு, ஏன்னா இது அடுப்புல வைக்க முடியாதா? பார்த்தீங்களா? அவங்க தான் நான் மீன் ஃப்ரை பண்ணுறத வந்து வீடியோ எடுன்னு சொன்னாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக எடுக்கிறேன் பாருங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. மக்களே பாருங்க, கம்ம மீன் வறுக்கல, மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் தவா அங்கே ரெடி ஆகுது. எண்ணெய் ஊற்றுறாங்க, அது காஞ்சாதான் போடுவாங்க. இவங்க தான் அக்கான்னு பார்க்காதீங்க, எனக்கு இன்னும் இருக்கிறாங்க நிறையா அக்கா. அவங்களெல்லாம் ஒரு நாள் வீடியோ எடுத்து போகிறேன். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்கள். எதிர்நீச்சலில் வராங்கல்ல, அவங்கள விட இவங்களாம் பயங்கரமான ஆள். சரிங்களா? ஒரு நாள் எல்லோரையும் உட்கார வச்சு வீடியோ எடுத்து போட்டுறேன். சரிங்களா? இந்தா பாருங்க, அவன் தான் தம்பி பாருங்க, வெக்கப்படுறான். கருவேப்பிலை யூடியூப் பார்த்து கெட்டு போயிட்டாங்க. கருவேப்பிலை வச்சு அதுக்கப்புறம் அது மேலே மீன் வைக்கிறதுக்கு பாருங்க. இதெல்லாம் கூட யூடியூப்பை பார்த்து தான் ரெடி பண்ணுறாங்க. ஆமாம் தானே? அப்புறம் இதெல்லாம் வச்சு செஞ்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அது நாங்களா ட்ரை பண்றது. அப்படி வச்சாதான் டேஸ்டா இருக்கும். அதனால எல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும். நாங்கள் அப்படிதான் சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஆனால் அதுலேயும் 1008 குறை சொல்லுவாங்க. யாரு? மாமாவா? ஏன் தேவலை? மக்களே பார்த்துக்குங்க, உங்கள் வீட்லேயும் அம்மா, அக்கா, அண்ணி யாருன்னா அமைச்சாங்கன்னா நல்லான்னு சொல்லாதீங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா? நிற்கணும், செஞ்சணும்ல. உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. எதுவும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க செய்யலாம், இப்போ நீங்கள் தான் செய்யணும். செய்வீங்களா? அவங்களுக்கு தெரியாதுல்ல. பார்த்து நடந்துக்கங்க. மீன் இன்னும் நிறையா இருக்குது. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டாச்சு. முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். கிளம்ப வேண்டியது டைம் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இன்னும் 2-3 பேர் வர வேண்டியது இருந்துச்சு. அவங்களெலாம் காட்டலான்னு நினச்சேன். வீடியோவில் காட்ட முடியும். சரி, இருந்தாலும் இன்னொரு டைம் வந்தால் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்குலாம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். பாய். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.